உங்களுக்கு ஒரு இதயத்தினுடைய வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ட்ரிக்கை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது என்னுடைய வாத்தியார் வந்து 7th படிக்கும்போது எனக்கு பழகி கொடுத்தது. இப்போ யாராவது ரொம்ப நேரம் ஓடி இருக்காங்க, இல்லை ரொம்ப ஹெவியான ஒர்க் பார்க்குறாங்க, இல்லை மாடிப்படி ஏறி போயிருக்காங்க, இல்லை இழுவையான வேலைகள் வந்து அதாவது வெயிட்டில் இழுத்துட்டு வரவங்க, இந்த மாதிரியான வேலை பார்க்குறவங்க, கொஞ்சம் கஷ்டமான வேலை பார்க்கும்போது ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஓவர் ஸ்பீடாக இருக்கும். அந்த டைமில் தண்ணி குடித்தாலோ இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்டாலோ நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து அப்படியே நின்றும். அது நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஹார்ட் பீட்டு ஓவர் ஸ்பீடாக இருக்கும் பொழுது அந்த ஹார்ட் ஸ்பீடை எப்படி நார்மலாக கொண்டு வரது அப்படின்றது ஒரு சிம்பிளான ட்ரிக்கு. நம்மளுடைய மூச்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூச்சை 3 செகண்டுக்கு உள்ளே இழுத்து நிப்பாட்டிட்டு திருப்பி மெதுவாக வெளியே விட்டிங்கன்னா ஹார்ட்டோட வேகம் நார்மலாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு ட்ரிக் தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேம் விளையாடும்போது ஓடும்போது அவங்களால அந்த ஹார்ட் பீட் நிற்கிற வரைக்கும் நார்மல் ஆக முடியாது. ஒரு இடத்துல உட்காந்தே இருப்பாங்க, ரொம்ப நேரமாகும். இந்த ஒரு ட்ரிக்கு ஒரு 3 செகண்ட் உங்களுடைய மூச்சை நிப்பாட்டிட்டு, அதாவது எந்த அளவுக்கு உள்ளே இழுக்கிறீங்களோ அதே மாதிரி திருப்பி மெதுவாக வெளியே விடுங்க. உங்களுக்கு அந்த ஹார்ட் பீட் குறையும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு வேலை பார்த்தீங்கன்னாலும், தண்ணி தூக்கி வைக்கிறீங்கன்னா கூட, ஒரு கேன் தூக்கிட்டு நடக்கிறீங்கன்னா கூட அந்த ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் வேகமாக இருக்குது அப்படின்னாலே அந்த வேகத்தை வந்து உங்களுக்கு நார்மலாக கொண்டு வரதுக்கான ஒரு சிம்பிள் ட்ரிக்கு. நெக்ஸ்ட்டு, ஒருத்தர் ஹார்ட் பீட் இல்லாமல் நீங்கள் விழுந்துட்டாங்க அப்படின்னா நெஞ்சில் வந்து பஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதே சேம் மெத்தட் தான். ரத்த ஓட்டம் வந்து சீர் இல்லாமல் இருந்து ஹார்ட் பீட்டோட வேகம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம ஒரு டைம் பஞ்ச் பண்ணும்போது அந்த ரத்தம் வந்து நாலா பக்கமும் சுழற்சியாக ஆரம்பிக்கும். செகண்ட் டைம் அமுக்கும்போது அந்த சுழற்சி வந்து ரன்னிங் ஆக ஆரம்பிக்கும். இப்படியே தொடர்ந்து ஒரு 4 தடவை 5 தடவை பஞ்ச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரத்தம்லாம் அந்தந்த இடத்துக்கு போய் சர்க்குலேஷன் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். இதுதான் இதனுடைய விஷயம்.